சஜிதாவுல துவா ஓதலாம்னு சொல்றீங்களே, துவா ஓதலாமா? அப்படி ஓதுற துவாவை நம்ம தமிழ் மொழியில கேட்க முடியுமா? அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப தமிழ் மொழியில கேளுங்க என்று நேரடியாக எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு வரலங்க. ஆனால் என்ன வருது என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவை பற்றியும் சஜிதாவை பற்றியும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அம்மர் ருக்கு ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப. ருக்கு செய்றீங்களே அதுல இறைவனை மேன்மைப்படுத்துங்கள். ருக்குவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க, இறைவனை தாலீம் செய்யுங்க, அவனை கண்ணியப்படுத்துங்க. அது மாதிரியான திக்ர்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சஜிதாவில் என்ன செய்யணுங்கிறாங்க, அம்ம சுஜூது சஜிதாவில ஃபஜ்தஹிது ஃபித்துஆ, துவாவுல கடுமையாக முயற்சி பண்ணுங்கள், கடுமையா துவா செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி துவா செய்யுங்க அர்த்தம். துவா செய்யுங்கன்னு சொல்லாம நபிகள் நாயகம் சொல்றாங்க ஃபஜ்தஹிது ஃபித்துஆ, துவாவுல கடுமையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எவ்வளவுக்கு கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்கள், எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சுங்கள். ஏன் கமீனுன் ஐ யுஸ்தஜாப லக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியான ஒரு இடம். ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறான, இது உயர்ந்த இடம் தலை, இதை என் இறைவனுக்காக நான் கீழே வைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முழு அளவுக்கு அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைகிறான். தன்னை சிறியவன் என்று ஒப்புக்கொள்கிறான், அல்லாஹ் தான் பெரியவன் என்பதையும் சேர்த்து ஒப்புக்கொள்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு இது பிடிக்குது, இவன் பாரு என்னுடைய உயர்வை ஒப்புக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த பணிவான நிலையில, பணிவிலும் பணிவுல இருந்து கொண்டு ஒன்றை கேட்டால் அது பொதுவா மனிதர்களே ஏத்துக்குவாங்க. சும்மா திமிரா கேட்டா யாரும் தரமாட்டாங்க, பணிஞ்சு கேட்டா கொஞ்சம் தருவாங்க, கெஞ்சி கேட்டா தருவாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரி கெஞ்சறதுக்கு அனுமதி இல்லை, மனுஷன் கெஞ்சறதுக்கு. அல்லாஹ்விடத்துல எந்த மாதிரி கெஞ்சலாம், நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு நம்மளை முழு அளவுக்கு நம்மளை தாழ்த்தி கொண்டு இறைவன்ட்ட கேட்கலாம். அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதுன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வருகிறது, அக்ரபு மாயகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் இறைவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எதுன்னு சொன்னா அவன் சஜிதா செய்யற இடம் தான். அவன் சஜிதா செய்யும் பொழுதுதான் நிக்கிறான்ல தொழுகையில, அப்பவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறான். ஆனா சஜிதாவோட அதை விட கூட நெருக்கமா இருக்கிறான். ருக்கு செய்யறான்ல அப்பவும் கூட அல்லாஹ்வுக்கு நெருக்கமா தான் இருக்கிறான். ஆனா அதை விட சஜிதாவுல அதிகமா நெருக்கமா இருக்கிறான். அத்தஹியாத்துல அமர்ந்திருக்கும் போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறான். ஆனா அதை விட ஜாஸ்தியா சஜிதாவுல நெருக்கமா இருக்கிறான். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்தை எப்ப அடைகிறோமோ அப்ப துவா செய்வது நல்லது. அப்ப நபிகள் நாயகம் என்ன நமக்கு உத்தரவு போடுறாங்கன்னு கேட்டா, ருக்குவுல அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க, சஜிதாவுல துவாவுக்காகவே இறங்கி வேலை செய்யுங்க, துவாவுக்காக கடுமையாக உழையுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அதாவது இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா, எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவு இறங்கி கேளுங்க, எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சி கேளுங்க, எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேளுங்க, எவ்வளவு பெரிய கோரிக்கை கேட்க முடியுமோ அவ்வளவு அந்த முயற்சி பண்ணுங்கிறதுல இவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இப்படியெல்லாம் கேட்பதாக இருந்தால் ஒரு மனுஷன் கெஞ்சி இறங்கி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சொல்லி தன்னுடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்லி கேட்கிறதா இருந்தா அவனுடைய தாய்மொழியில தான் கேட்க இயலும். மனப்பாடம் மொழியெல்லாம் கேட்க இயலாது. மனப்பாடம் ஒன்று ரெண்டு விஷயத்து இருக்கு, அதுல என்ன கெஞ்சுதல் என்ன இருக்கு, உள்ளத்துல இருந்து வருமா அது? அப்ப கெஞ்சி கேளுங்க, முயற்சி பண்ணி கேளுங்கள் என்கிற வார்த்தையில் இருந்து நமக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், சஜிதாவுல துவா செய்யலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல. இந்த ஃபஜ்தஹிது ஃபித்துஆங்கிற சொல்லில் இருந்து அதுக்கு அனுமதி இருக்கிறது, மறைமுகமாக அனுமதி இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதனால எந்த பாஷையில வேணாலும், அப்பதான் நீங்க அழுது கேட்டீங்கன்னு வரேன், சஜிதால உட்கார்ந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு ஒண்ணு விளங்காம கேட்டீங்கன்னா அதுல எங்க துவாவுக்கு நீங்க முயற்சி பண்ணுனீங்க, இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? இஜ்திஹாதுனால இன்வால்வ்மெண்ட், அதான் அர்த்தம். ஃபஜ்தஹிது ஃபித்துஆ, துவாவுல இன்வால்வ்மெண்டோட ஈடுபாட்டோட செய்யுங்கிறாங்க. துவாவுல ஈடுபாடு எப்ப வரும்? அவங்கவுங்க பாஷையில கேட்டா தான் வரும். புரியாத பாஷையில கேட்டா ஈடுபாடு எப்படி வரும்?
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்த துஆ செய்யுங்கன்னு கூட சொல்லாம துஆவுல நீங்க இஜ்திஹாத் பண்ணிக்கிறீங்கங்கறாங்க. இந்த இஜ்திஹாதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. நீங்களா முடிவு செஞ்சுக்கிறீங்க, நீங்களா ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அர்த்தம் இஜ்திஹாத் என்ற சொல்லுக்கு. துஆ செய்யுங்கன்னு சொன்னா ஏதோ கற்று தந்த துஆ செய்யணும்னு அர்த்தம் வந்துருங்க. துஆவுல இஜ்திஹாத் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களா தேர்ந்தெடுத்து நீங்களா முடிவு பண்ணி நீங்களா கேளுங்க அப்படின்னு நம்ம பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை சாட்டுகிற காரணத்தினால் எந்த பாஷையில வேண்டாலும் கேட்கலாம். அது ஊமையா இருந்தா மனசால கூட கேட்கலாம். பாஷை முக்கியம் கிடையாது. சஜிதா துஆவுக்கு, அதாவது துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு இடம். அதனால உங்க தாய்மொழியில கேளுங்க. அதான் அதிகமாக ஈடுபாட்டோட கேட்க வேண்டிய ஒரு நிலைமை.